நமஸ்காரம். அடியேன் ரவி கோவிந்த். ரவியின் ராகங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவரையும் மதுராந்தகம் ஏரி காத்த ராமன் என்கின்ற ஸ்ரீ கோதண்டராமன் சன்னதி புனித யாத்திரைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஸ்ரீ கோதண்டராமருக்கு ஏரி காத்த ராமன் என பெயர் வர காரணமாயிருந்தது மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய ஏரிதாங்க. சுமார் 300 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பெரும் மழை பொழிந்து இந்த ஏரி நிரம்பி வழிந்து உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அன்றைய மாவட்ட ஆட்சியராக இருந்த கர்னல் லியோனல் பிளேஸ் என்பவரிடம் முறையிடுகிறார்கள். நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியர் மக்களோடு மக்களாக வந்து ஸ்ரீ கோதண்டராமரிடம் ஏரியை காத்தருளும்படியாக வேண்டுகிறார். அன்று இரவு ஏரியின் நிலைமையை தெரிந்து கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்வையிடும் போது ஏரி கரை மீது ஒரு பெரிய மின்னல் ஒளியில் 2 இளைஞர்கள் கையில் வில்லோடு நடப்பதை பார்க்கிறார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாகவத உத்தமர்களுக்கும் கிடைக்காத ஒரு அரிய தரிசனத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் பெறுகிறார். மறுநாள் காலையில் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதிக்கு வந்து தி லேக் சேவர் கோதண்டராமா என்று வணங்குகிறார். தாயாருக்கு ஒரு சன்னதியும் அமைத்து கொடுக்கிறார். அன்றையிலிருந்து மக்கள் எல்லாம் ஏரி காத்தராமா என்று அன்போடு அழைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஏரிக்கரை தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்கள் வட மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய பிரதானமான 4 வழி சாலையா மாறிவிட்டது. இனி எப்போதுமே இந்த ஏரி உடையாத அளவிற்கு பகவான் செய்திருக்கிறார். இந்த ஏரிக்கரை மீதிருந்து படி வழியாக இறங்கி கிழக்கு திசையில் ஒரு 50 மீட்டர் தூரம் போய் வலது பக்கம் திரும்பினா உடனே நம்ம கண்ணுக்கு தெரியறது ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதிதான். ஸ்ரீ கோதண்டராமர் இங்கு எழுந்தருள்வதற்கு முன்பே ஆஞ்சநேய பகவான் எழுந்தருளிவிட்டார். இந்த குளக்கரையில ஆஞ்சநேய பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்துல முதல்ல வந்ததையும் கோவில் திருக்குளத்துல இறங்கி தீர்த்தமாடி அதன் பிறகு இறைவனை வழிபடுறது தான் வழக்கம். நாம வீட்லயே தீர்த்தமாடி இருந்தா கோவிலுக்கு வந்து கைகால்கள் எல்லாம் சுத்தம் செய்துக்கிட்டு கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு அதன் பிறகு இறைவனை வழிபடுவது வழக்கம். இந்த இரண்டுக்குமே இங்க வாய்ப்பு இல்லை. காரணம், இந்த திருக்குளம் நகரத்தின் மைய பகுதியில் இருக்கிறதுனால இதை மக்கள் அசுத்தப்படுத்திடுறாங்க அப்படின்றதுக்காக இரும்பு வேலி போட்டு பாதுகாக்கிறாங்க. நாம முதல்ல வைஷ்ணவ அடியார்கள் எல்லாம் சிறிய திருவடி என்று போற்றி வணங்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானை தரிசனம் பண்றோம். அதன் பிறகு ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதியில் முதலில் நம் கண்ணில் படுவது 5 நிலைகளை கொண்ட அழகான ராஜகோபுரம். இப்ப சமீபத்துல தான் மகா சம்பரோக்ஷணம் நடந்ததுனால கோவில் புது பொலிவோட அழகா காட்சி அளித்து. இந்த ராஜகோபுரத்து வழியா முதல்ல நம்ம உள்ள போனா துஜஸ்தம்பம், பள்ளிபீடம். சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் செய்து எழுந்து பின்புறம் பார்த்தா ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய அழகான மகிழ மரம். இந்த மகிழ மரம் தான் ஒரு காலத்துல இங்கு அடர்ந்த காடுகளா இருந்திருக்கு. அதன் பிறகு நாம சேவிக்கக்கூடிய சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி. சக்கரத்தாழ்வாரின் பின்புறத்தில் நரசிங்க பெருமாளாகவும் காட்சி அளிக்கிறார். அப்படி அற்புதமாக இந்த விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு வைஷ்ணவத்தில் வடகலை சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகருடைய சன்னதி. வேதாந்த தேசிகரை சேவிச்சுட்டு அதன் பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்தா நாம சேவிக்கக்கூடிய இடம் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கெல்லாம் அருளி செய்த ஆழ்வார்களை சேவிக்கலாம். இது ஆழ்வார்கள் சன்னதி. அதன் பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்தா நாம சேவிக்கக்கூடிய இடம் தாயார் சன்னதி. அழகான தாயார். ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியர் பிரார்த்தனை செய்து வடிவமைச்சு கொடுத்த தாயார் சன்னதி. அற்புதமான பேரழகோடு தாயார் சேவை சாதிப்பார். தாயாரை சேவிச்சுட்டு பிரகாரம் சுத்தி வந்தா திருக்கோவிலுடைய நந்தவனம். கோவிலுக்கு பின்புறத்திலும் ஒரு மகிழ மரத்தை சேவிக்கலாம். அதன் பிறகு ஒரு பித்தளை தகட்டுல இந்த ஸ்தல வரலாற்றை ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகாக குறிச்சிருப்பாங்க. அதை நேரா வந்தா அழகா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு நாம பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் இந்த இடம். உலகில் உள்ள வைஷ்ணவ அடியார்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அவர்களிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவ தீட்சையை பெற்ற இடம் இந்த இடம். இந்த இடத்தை சேவிக்கும் போதே நமக்கு ஆனந்த கண்ணீர் வரும். இந்த அற்புதமான காட்சியை அன்றைக்கு சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கல, ஆனா இன்றைக்கு கிடைச்சிருக்கே அப்படின்ற ஒரு ஆனந்தம் நமக்கெல்லாம் தோன்றும். பிரகாரத்தை சுற்றி வந்தா பாமாலை பூமாலை சூட்டி திருமாலை மணந்து கொண்ட பூங்கோதை என்கின்ற ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி. ஆண்டாள் அற்புதமான சேவை. அவருக்கு அருகில் ஒரு புறத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கே மாமனாராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை சேவிக்கலாம், ஒரு புறத்தில் நம்மாழ்வாரை சேவிக்கலாம். பிரகாரம் சுற்றி வந்தா நாம் சேவிப்பது சேனை முதன்மையர். எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அனைத்து திருவிழாக்களையும் முன்னின்று நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய சேனை முதன்மையர், சேனை முதல்வர், அவரையும் சேவிக்கலாம். அதன் பிறகு இந்த இடமும் சிறப்பான இடம். ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் 2 பேரும் சேவை சாதிக்கக்கூடிய இடம் மட்டுமல்லாமல் பெரிய நம்பிகள் ஆராதித்த ஒரு வெள்ளி தொட்டில சின்ன கிருஷ்ணனை
ராமானுஜரிடம் கொடுத்து ராமானுஜர் ஆராதித்த அந்த அழகான ஸ்ரீகிருஷ்ணனையும் இங்கு சேவிக்க முடியும். பிரகாரத்தை சுற்றி வந்து அதன் பிறகு சேவிக்கக்கூடிய இடம் நரசிங்க பெருமாள். மகாலட்சுமி தாயாரோடு அழகான சேவையை பெற்றுக்கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்தால் மறுபடியும் துவஜஸ்தம்பம் பலிபீடம். அடுத்து நாம் சேவிக்கக்கூடிய இடம் நாராயணா என்று ஒரு பக்தன் அபய குரலிட்டால் அடுத்த க்ஷணமே எம்பெருமானை தன் தோளில் சுமந்து கொண்டு ஓடோடி வரக்கூடிய கருடாழ்வாரை சேவிக்கலாம். அதன் பிறகு 1000 மண்டபம் போல இந்த மண்டபத்தை கடந்து மகா மண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபத்தை கடந்து துவார பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய ஜெய விஜயர்களை சேவித்து அனுமதி பெற்றுக்கொண்டு கர்ப்ப கிரகத்துக்குள் போகலாம். ஆனந்தமான சேவை. எவ்வளவு நாட்களாக காத்திருந்தோம் இந்த அற்புதமான சேவையை சேவிப்பதற்கு. அயோத்தி மக்கள் எல்லாம் அன்று ஆனந்தமாக சேவித்த அந்த அற்புத சேவையை இன்று நம்மால் பெற முடியும். எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அன்னை சீதாதேவியை பிரிந்திருந்து மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உயிர் ஒன்றாயினர். கருங்கடற் பள்ளியில் களவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்கின்ற கம்பர் பெருமானின் பாசுரத்திற்கு ஒப்பாக ராவண சம்ஹாரம் முடித்து விபண்டக முனிவர் வேண்டிக் கொண்டதற்காக அன்னை சீதாதேவியின் திருக்கரத்தை பற்றி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான சேவை. இந்த இடத்திற்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத இளைஞர்கள் வந்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாட்டோடு வாழக்கூடிய தம்பதிகள் இங்கு வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் அன்னை சீதாதேவியையும் சேவிக்கும் போது அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஆனந்தமாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இங்கு லக்ஷ்மண பெருமாளையும் சேவிக்கலாம். இப்படிப்பட்ட அற்புதமான சேவையை நாமெல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்த விபண்டக முனிவரையும் சேவிக்கலாம். ஸ்ரீராம சந்திரமூர்த்தியே பூஜை செய்த கருணாகர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியையும் சேவிக்கலாம். உற்சவ பெருமாளாக ஸ்ரீ கோதண்டராமர், அன்னை சீதாதேவி, லக்ஷ்மண பெருமாளையும் சேவிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேவையை பெற்றுக்கொண்டு ஸ்ரீ கோதண்டராமருடைய சன்னதியின் தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயராகவ சுவாமி அவர்கள் பேசுவதையும் கேட்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாத்பதே நமः. கற்பார் ராமபிரான் எல்லால் மற்றும் கற்பரோ உப்பா முதலா புதரும்பார் பொன்னியே நற்பால் அயோத்தியில் வாழ் சராசரமுற்றவும் நற்பால் பித்தனன் 4 மணார் பெற்ற நாட்டுளே. மதுராந்தகம் இந்த கேத்துக்கு பேர் பகுலாரண்யம்னு சம்ஸ்கிருதத்தில் இந்த ஊருக்கு பேர். மகிழ மரங்கள் அடர்ந்த வனமா இருந்த இடத்துல விகாண்டகர்னு ஒரு மகரிஷி இந்த ஊரில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் ராமன் சீதையை தேடி வச்சு விகாண்டகரை சந்திச்சு பூஜை பண்ற பெருமாளை ஆறாம் பண்ணிட்டு கிளம்பி போறார். அப்ப தெற்கு பக்கமா போனா தாயார் கிடைச்சிருவா. திரும்பி வச்சு எனக்கு தம்பதிகளா சேவை கொடுக்கணும்னு சொல்லி முனிவர் பிரார்த்திக்க அது மாதிரி ராமர் கிளம்பி லங்கைக்கு போறார். அப்போ போச்சு அங்கே ராவணனை சம்மாரம் பண்ணிட்டு பெருமாள் திரும்பி லங்கையிலேருந்து மதுராந்தகம் வரைச்சு அவருக்கு நான் சொன்னது மறந்து போகிறது. பக்கத்தில் மலைப்பாளையன்னு ஒரு ஊர், மலைக்கு பேர் இந்த மரம் தடுக்கிறது. அது தடுத்த உடனே பெருமாள் அதை உடனே யோசனை பண்ணுற இந்த கேத்திரத்தில் அவருக்கு முனிவருக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். அதனால் திரும்பி வந்து குப்பைமானத்தோடு இறங்கி பெருமாள் தாயார் 2 பேரும் சீதைராமரும் ஆண்டாள் சொன்னபடி கைத்தளம் பற்ற கணாக்கண்டன் தோழி நான் மூலவரில் கையை பிடிச்சி இறங்கி கல்யாண ராமர் சீதையா இந்த ஊரில் பெருமாள் காட்சி கொடுக்குறேன். அதனால்தான் தாயார் ஆண்டாள் மங்களாசாதனம் பண்ணிச்சு சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை கெட்ட மனத்துக்கிணியான்னு ஆண்டாளுடைய மங்களாசாதனம். அதனால தான் இந்த ஊரில் ஸ்ரீராமத்துவம் 10 நாள் உத்தம், 9 நாள் ஸ்ரீராமத்துவம், 1 நாள் பட்டாபிஷேகம். அந்த 10 நாளும் ஆண்டாள் சந்தையில் இடப்படி பெருமாள் அங்கே தான் 7 பேர் காலையில் திரும்பினால் சாயந்தரம் ஆர்த்தி ஆகி பெருமாள் உபன்யாசங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ராமானுஜருக்கு இந்த ஊரில் பஞ்சசம்காரம் என்ற ஸ்ரீவைஷ்ணவ தீட்சிய அவருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் இந்த ஊரில் வர அவர் ராமானுஜாங்கன்னு கிளம்பி ஸ்ரீபுரம்புரம் வரச்சு 2 பேரும் இந்த ஊரில் சந்திச்சுட்டு எனக்கு இந்த க்ஷணமே இந்த ஊரில் பெருமாள் திருடி வாரத்தில் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்க அதுமாரி அவரும் இந்த ராமானுஜருக்கு இந்த ஊரில் பஞ்சசம்காரம் என்ற மந்திர உபதேசம் வைஷ்ணவ தீட்சியை பண்ணி வச்சு அவருக்கு உடையவருக்கு ராமானுஜன் தாசனாமம் சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார். அதனால் இந்த கேத்திரத்துக்கு வயப்படைந்த திருப்பதி திருமந்த திருப்பதியாம் மதுராந்த நகரம்னு இந்த கேத்திர விசேஷம். கல்யாண கேத்திரம், பகுலாரண்ய கேத்திரம் இந்த கேத்திரம். அது தவிர தட்சிண அயோத்தியான்னு இந்த தென்னிந்தியாவுக்கு அயோத்தியா இருக்கிற இந்த கேத்திரம் விசேஷம். 3வது பெரும் வெள்ளை ஏற்பட்டு சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கலெக்டர் லியோனல் பிளேஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் கலெக்டர் அவருக்கு பெருமாள் ஏரிகளை காத்து கொடுக்குறார். நாளை தினம் எல்லாம் சரியாக போய்ட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். மறுநாள் வந்து பார்த்தா மழை இந்த பேஞ்ச அழிவு இல்லாமல் க்ளீனாக இந்த ஊருக்கு க்ளீனாக இருக்கான். ஓகாட் லேக் சேவர்னு அவர் வெள்ளக்கார கரெக்டே சொல்லி தாயார் செஞ்சு ரெனோவேட் பண்ணி கட்டி கொடுத்து இந்த தர்மம் கும்பினி சாகி கலெக்டர் லியோனல் பிளேஸ் துறை சார்ந்து கல்வெட்டு கொடுத்தார். இந்த கேத்திரத்தில் விசேஷம். அது தவிர யாதவ பிரகாசன் ராமானுடைய குரு வாத்தியார் அவருக்கு உடும்பா சாபம். அதை இந்த கேத்திரத்தில் சாபத்தை நிவர்த்தி கொண்டு போனார். திருவள்ளியாழ்வார் ஞானம் பெற்ற ஸ்தலம் இந்த கேத்திரம், விசேஷமான கேத்திரம். எதுக்கு ஆஞ்சநேயர் உள்ள வரல, வெளியில படுத்தங்கள்ல ராமர் வருத்தப்படியே வந்துட்டு போனால
அனுமார் வெளியில கேட்டிருக்கார். எல்லா பிரார்த்தனைகளும் அவர் தான் நிறைவேற்றிக்கிறார். எல்லாரும் இந்த கேத்திரத்தில் வந்து சேவிச்சு சக்கரவர்த்தி திருமன் கருணாகர பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திராமரி கேட்டுக்கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்பவே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய. இவ்வளவு பேரானந்தம் தரக்கூடிய அற்புதமான சேவையை பெறுவதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கோதண்டராமன் அன்னை சீதாதேவியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.